நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் வாக்குச்சாவடியில் இயந்திர கோளாறு ஏற்பட்டிருப்பதால் 2 மணி நேரமாக வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் துரைசாமி இணைந்திருக்கிறார். துரைசாமி, 2 மணி நேரமாக வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இயந்திர கோளாறை சரி செய்ய என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்காங்க? அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? அதாவது நாமக்கல் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியின் 195வது வாக்குச்சாவடியாக மோகனூர் அடுத்த மணப்பள்ளியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் தான் இந்த வாக்குச்சாவடி அமைந்துள்ளது. இந்த வாக்குச்சாவடியில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் மதியம் ஒரு 11:30 மணி அளவில் வாக்குப்பதிவு இயந்திரத்திலும் விவிபேட்டிலும் சற்று பழுது ஏற்பட்டதால் அந்த வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டு விவிபேட் இயந்திரம் மாற்றப்பட்டது. இருந்த போதிலும் புதிதாக மாற்று இயந்திரம் கொண்டு வரப்பட்டோம். அதே விவிபேட்டில் தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டதால் மூன்றாவதாக சற்று முன் விவிபேட் கொண்டு வரப்பட்டு சற்று முன் வாக்குப்பதிவான துவங்கி இருக்குது. இந்த நிலையில் கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் கூடுதலாக தற்பொழுது அதாவது பொதுமக்கள் அந்த பலர் காத்திருந்தனர், சிலர் வீட்டுக்கு சென்றிருந்த நிலையில் தற்பொழுது வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த பகுதியில் அதாவது வாக்குப்பதிவின் போது என்ன பிரச்சனை ஏற்பட்டது என்பது குறித்து பேசுவதற்காக இங்கு தேர்தல் பணி ஈடுபட்ட கதிர்வேலை ஒட்டி இருக்கார். சார், என்ன பிரச்சனையால் நிறுத்தப்பட்டது? இப்போ என்ன எப்படி சரி செய்யப்பட்டது? இப்போ பாராளுமன்ற தொகுதிக்கு நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது, பரமத்தி வேலூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்டது, மோகனூர் மணப்பள்ளி பஞ்சாயத்தில் மொத்தம் 4 வார்டு இருக்குது, 4 பூத்து இருக்குது. 4 பூத்தில் 195 பூத்தில் ஓட்டு மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. 3 டைம் மிஷின் மாற்றினாங்க. இப்போ தான் தற்சமயம் மிஷின் சரியாகவே ஓட்டு நடந்துட்டு இருக்குது. அந்த பூத்தில் 783 ஓட்டு மொத்த ஓட்டு இருக்குது. இது வரைக்கும் ஆன போலிங்கில் 300 சில்லரை தான் போலிங் ஆகிருக்குது. இப்போ 2 மணி நேரம் கவுண்டிங் பூத்து ஓட்டு போடுறது தடைப்பட்டதுனால எங்கள் பொதுமக்களாகிய எங்களுடைய கோரிக்கையும் நான் முகவராக உள்ள செயல்பட்டு இருந்தேன். பொதுமக்களுக்கு கருத்துக்கு இணங்க இன்னும் 2 மணி நேரம் இந்த தடைப்பட்ட நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குமாறு ஒரு கோரிக்கை. அதாவது அவர் என்ன குறிப்பிடறாருன்னா, இந்த வாக்குச்சாவடி 195 வாக்குச்சாவடியில் 783 வாக்குகள் இருந்ததாகவும் அதில் 336 வாக்குகளே அதாவது இயந்திரம் பழுதான போது பதிவாகி இருந்ததாகவும் இன்னும் பாதிக்கும் மேற்பட்ட வாக்குகள்